நாங்க சின்ன வயசா இருக்கும்போது மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே எங்க பாட்டி இந்த சூப் அடிக்கடி செஞ்சு குடுப்பாங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஒரு குக்கரில் சொரக்காயை அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் அளவு சொரக்காய் சேர்த்துக்குவோம். இதோட ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வச்சுருவோம். இப்போ குக்கரில் நல்லா அதோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். 2 விசிலில் பாருங்கள் நம்மளோட காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். 1 2 மசிச்சா போதும். ஏன்னா இப்போ நம்ம திரும்ப இதை அரைக்க போகிறோம். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 சுற்று எடுத்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். இது ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கறனால ரொம்ப நேரம் அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 சுற்றுலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ இதை ஒரு குண்டால் வடிகட்டி வச்சு அதை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். சில பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி காய் சாப்பிட்றதுனா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப்பர் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம நல்லா காயை வடிகட்டி எடுத்தாச்சு. இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போது இதை அப்படியே நீங்கள் குடிக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை இந்த சூப்போடு ஊற்றிக்கோங்க. இப்படி தான் எங்கள் பாட்டி எங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்தும் போது. இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடி இல்லாட்டி பார்த்திங்கன்னா அடியில் அரிசி மாவு தங்கி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் கிளறினீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் குக் பண்ணோம்னா போதும், நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இதை சர்விங் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதாக. பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துறேன். இதோடு நீங்கள் பெப்பர் பவுடரும் போட்டு சேர்த்து குடிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.